சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ்நாட்டை மிகப்பெரிய பேராபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது நண்பர்களே. நான் உங்களை அச்சமூட்டுவதற்காகவோ பரபரப்பை ஏற்றுவதற்காகவோ இந்த வீடியோ நீங்க பார்க்கணுங்கிறதுக்காகவோ சத்தியமா சொல்லல. மனம் திறந்து சொல்கிறேன், தமிழ்நாட்டை பேராபத்து சூழ்வதற்கான எல்லா சதித்திட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நேற்று பிரதமர் மோடி மதுரைக்கு வந்துட்டு போனாரு, திருப்பரங்குன்றம் வந்துட்டு போனாரு. இந்த மாத தொடக்கத்திலேயே பிப்ரவரி மாத தொடக்கத்தில் தமிழ் கேள்வியில நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்பவே நான் இதை சொன்னேன். பிரதமர் மதுரைக்கு வர திட்டமிட்டிருக்கிறார். திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு இதுவரைக்கும் இல்லாத முருகன் மீது திடீரென்று பக்தி வந்து திருப்பரங்குன்றம் போவார். இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஒரு இளைஞர் இறந்து போனார் பாருங்க, தன்னைத்தானே மாய்த்து கொண்டு. அந்த இளைஞரின் குடும்பத்தை சந்திப்பார். இது எல்லாத்தையும் நான் வந்து பிப்ரவரி ஃபர்ஸ்டே சொன்னேன், ஃபர்ஸ்ட் வீக்லேயே. நேற்று அதெல்லாம் அப்படியே நடந்துச்சு. தமிழ்நாட்டை இன்னொரு உத்தரப்பிரதேசமாக மாற்றுவதற்கு, தமிழ்நாட்டை இன்னொரு பீகாராக, தமிழ்நாட்டை இன்னொரு மகாராஷ்டிரமாக மாற்றுவதற்கு ஒரு திட்டம் இருக்குது. எப்படி அப்படின்னா, என்டிஏ அலையன்ஸ் அப்படின்னு பிரதமர் நேற்று ஆணித்தரமா உறுதியா சொல்றாரு. என்டிஏ அலையன்ஸ் எவ்வளவு சீட்டு கேட்குது தெரியுமா? பாஜக இன்னைக்கு எல்லா மீடியாலையும் வந்திருக்குது. 70 சீட்டு கேட்குது. 70 சீட்டு. நீங்க பாருங்க தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் சிக்கல் வரப்போகுதுங்கிறத நான் உங்களுக்கு விரிவா இந்த வீடியோல பேசுறேன். வீடியோவை தயவு செய்து முழுமையா பாருங்க. இது ஏதோ ஏன் பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டு பிரச்சனை இல்லை, உங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனை. அதை சொல்லிட்டு நான் வீடியோக்குள் செல்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, நான் இந்த எலெக்ஷன் பாலிடிக்ஸ், இந்த கட்சி அந்த கட்சி இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் மனம் திறந்து பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டை, குறிப்பா மதுரைய திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியாக மாற்றுவேன் என்று சொன்னது பாஜக. உங்களுக்கு தெரியும். எச் ராஜா சொன்னாரு, பாஜக தலைவர்கள் எல்லாம் சொன்னாங்க இன்னொரு அயோத்தி. இன்னொரு அயோத்தினா என்ன அர்த்தம் தெரியுமா? அயோத்தியில பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலை இடிப்பதற்கு பாஜக திட்டம் வைத்திருக்கிறது. அந்த ஒரு பள்ளிவாசல் இல்ல, 20க்கும் மேற்பட்ட பள்ளிவாசலை இடிப்பதற்கு அவர்கள் திட்டம் வைத்திருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் பல நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்களை இடிப்பதற்கு திட்டம் வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தெளிவா அவங்களுடைய வெப்சைட்ல இருந்து எடுத்த ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தினார். தோழர் வாஞ்சிநாதன் அம்பலப்படுத்தினார். உங்களுக்கு தான் தெரியும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்படி வந்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க. அதுல வந்து திருப்பரங்குன்றம் இந்த தர்காவும் பள்ளிவாசலும் இருக்கு, புரிஞ்சுக்கங்க தயவுசெய்து. அப்ப இவ்வளவு திட்டம் வைத்திருக்கக்கூடிய பாஜக இன்னொரு அயோத்தியாக தமிழ்நாட்டை மாற்றுவதுன்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டை கலவரக்காடாக, மத கலவரக்காடாக மாற்றுவதற்கு பாஜக திட்டம் வைத்திருக்கிறது. அதை நிறைய ட்ரை பண்ணி பார்த்தாங்க. நிறைய தோல்வி மேல அவர்களுக்கு கிடைச்சதுனால நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். காரணம், தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருப்பது திமுகங்கிறதுனால. அஇஅதிமுக ஆட்சியில் இருந்தா இதுக்குள்ள தமிழ்நாட்டை கலவரக்காட மாத்திருப்பாங்க. நான் எழுதி தர்றேன். நேற்று பிரதமர் வருகிறார். நீங்க நீட்டினால் நம்ம எவ்வளவு நம்ம பிள்ளைங்க அவசரப்படுது நமக்கு தெரியும். அதுல பெருவாரியான பிள்ளைங்க ஹிந்து பிள்ளைங்க. அவங்க குடும்பத்துல என்னைக்கா போய் பார்த்திருப்பாங்களா? இல்ல. நம்ம ஊர்ல பெருமழை வெள்ளம் வந்து நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், சென்னை எல்லாம் இயற்கை பேரிடர் தாண்டவம் ஆடிய போது இந்த பிரதமர் இந்த மாநிலத்துக்கு வந்து இந்த மக்களை சந்தித்தாரா? இல்ல. இப்ப திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வர்றாருன்னா என்ன அர்த்தம்? சாமி கும்பிடுவதற்கா? இல்லை. இப்ப அந்த இறந்து போன இளைஞனினுடைய குடும்பத்தை சந்திக்கிறாரே, அந்த குடும்பத்திற்கு உள்ளபடியே ஆறுதல் சொல்வதற்காகவா? அவர்களுடைய துயரத்தில் பங்கெடுத்துக் கொள்வதற்காகவா? அந்த இளைஞன் எந்த நோக்கத்திற்காக இறந்திருந்தாலும் அது ஒரு பேரிழப்பு. அதுல நான் உடன்படுறேன். ஒரு உயிரை இழந்து அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும். அதனால அந்த குடும்பத்தோட துணை இருக்கணும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்ன பிற இயற்கை பேரிடர்களில், நீட்டு மரணங்களில் என்று தமிழ்நாட்டுல தமிழர்கள் மாண்டு மடிந்த காலங்கள் உண்டு. ஏன் இந்த ஒன்றிய அரசின் திட்டங்களாலேயே நம்ம எவ்வளவு பேர் வந்து இங்க வந்து தங்கள் உயிரை மாய்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் இந்த பிரதமர் அவர்களுக்காக ஒரு சிறு அஞ்சலி செலுத்தியது உண்டா? அப்ப இப்ப வர்றாரு, கண்ணீர் சிந்துகிறார் அல்லது பக்தியோடு வருகிறார், கோவிலுக்கு செல்கிறார் என்றால் இவை எல்லாமே தமிழ்நாட்டை ஒரு உத்தரப்பிரதேசமாக மாற்றுவதற்கான ஒரு செயல் திட்டம், சதி திட்டம் என்பதை தமிழ் கூறும் நல்லுலகம் புரிஞ்சுக்கணும். நீங்க வெறும் அன்பர்க்கும் வணக்கம் அப்படின்னு வணக்கம் சொல்றதுனாலயோ, தப்பா திருக்குறளை சொல்லுவதாலேயோ தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்க நல்லது செஞ்சிட்டீங்கன்னு நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. மக்கள் அதை நம்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா சிந்திக்கக்கூடியவர்கள். தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தருகிறாரா மோடி? இல்ல.
கட்டி முடித்திருக்க வேண்டிய எய்ம்ஸ கட்டி முடிச்சாரா மதுரையில? இல்ல. மதுரைக்கு தர வேண்டிய மெட்ரோவை தந்தாரா? மதுரை மக்களுக்கு மெட்ரோவை தரல. மெட்ரோ ரயில் திட்டத்தை மதுரை மக்களுக்கு தர மறுத்த மோடி. கீழடி அகலாய்வு, மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய கீழடி மதுரை மண்ணிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் பெருமை. கீழடி, அந்த கீழடி அகலாய்வை மண்மூடி மறைத்தார்கள். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டது அந்த அகலாய்வு. அங்கே ஒரு அருங்காட்சியகத்தை நிறுவினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள். அந்த கீழடி அகலாய்வு அறிக்கைக்கு, அந்த கீழடி அகலாய்வு அறிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது பாஜக அரசு, மோடி அரசு. புரிஞ்சுக்கணும் தயவுசு. எப்படிங்க கீழடி அகலாய்வு அறிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்? பொருணை நதிக்கரை நாகரிகம் தாமிரபரணியில, நெல்லையில அவ்வளவு பெருசா கட்டி எழுப்பி இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். ஆனா பாஜக தமிழுக்கு எவ்வளவு நிதி கொடுத்திருக்கு தெரியுமா? வெறும் 113 கோடி ரூபாய். இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில பாஜக தமிழ்நாட்டிற்கு, தமிழுக்கு கொடுத்த நிதி, தமிழ் வளர்ச்சிக்கு கொடுத்த நிதி, தமிழ் வளர்ச்சி, மொழி வளர்ச்சிக்கு என்று ஒரு துறை இருக்கு, அதுல இருந்து தமிழுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 100 கோடி ரூபாய், 113 கோடி ரூபாய் மொத்தமா. ஆனால் சமஸ்கிருதத்துக்கு 2000 கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கீடு செய்திருக்கிறது இந்த அரசு. அப்போ நீங்க தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் தொடர்ந்து வஞ்சித்து கொண்டு வருகிறார். வெட்கமே இன்றி, துளியும் வெட்கமின்றி ஒரு நாட்டினுடைய பிரதமர் சொல்லுகிறார், மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டத்தை திமுக செயல்படுத்தாம போச்சுன்னு. மக்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்க? மக்கள் சொல்லுங்க. மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த திட்டம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க 2011. 2021 வரை 10 ஆண்டுகள் அஇஅதிமுக ஆட்சியில அந்த திட்டத்தை அப்படியே கிடப்ப போட்டாங்க. நீங்க 2014 ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? 2014, இன்னைக்கு 2026. நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணீங்க? நீங்க ஆட்சியை நிறைவு செய்து 10 ஆண்டு காலம், நீங்க இந்த மோடி 10 ஆண்டு காலம் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்திருக்கிறார். 10 ஆண்டு காலம் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்த மோடியும் அந்த திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வரல. 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த அஇஅதிமுக அந்த திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வரவில்லை. மாறாக இந்த அரசு, திமுக அரசு வந்த பிறகு மீண்டும் இப்ப அந்த திட்டத்தை தொடங்கி இருக்காங்க. அப்ப பச்சையா போய் சொல்றது. எப்படியேனும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி இந்த மண்ணில் ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்று துடிக்கிறார்கள். நீங்க நல்லா புரிஞ்சுக்க. 70 சீட்டு கேட்குது பாஜக. மிக உறுதியாக, மிக 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 உறுதியாக ஒரு 40 45 சீட்டுகளுக்கு குறையாம தாமரை சின்னத்தில் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் பாஜக. அப்ப 40-45 சீட்டுன்னு வைங்க பாஜகவுக்கு. பாஜகவினுடைய இன்ன பிற பரிவாரங்கள் இங்கே இருக்கிறார்களா? பாஜக கூட தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறார்களே, அவங்க எல்லாருக்கும் சேர்த்து 40-45 சீட்டு ஒதுக்கீடு பண்ணிட்டாங்கன்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு அவங்க 70 கேட்கறாங்க, எடப்பாடி அவனுக்கு கொடுப்பாரான்னு தெரியல. சரி, ஒரு 45 முடியுதுன்னு வைங்க. 45 சீட்டு போட்டியிடக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து விட்டது என்று சொன்னால், அல்லது வளர்ந்து விட்டதாக அவர்கள் ஒரு கருத்தை உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால், இது எவ்வளவு பெரிய ஆபத்து? இதற்கு எடப்பாடி பழனிசாமி முற்று முழுவதுமாக துணை போகிறார், துணை செல்கிறார். அதான் ஆபத்து. நீங்க ஒண்ணு வச்சுக்கோங்க, திமுகவிற்கு அதிமுகவுக்கு என்ன வேறுபாடு நான் சொல்லட்டுமா? திமுக பாஜகவோடு கூட்டணி வைத்த காலகட்டத்தில் பாஜக கொள்கைகளை திமுக ஏற்றுக்கொள்ளவில்லை. திமுகவின் கொள்கைகளை பாஜகவை ஏற்றுக்கொள்ள வைத்தது. திமுக பாஜக கூட்டணியில் இருந்த காலகட்டத்தில் பெரியார் படத்தை அப்புறப்படுத்துங்கள் என்று பாஜகவாலும் சொல்ல முடியாது. சொல்லி இருந்தாலும் திமுக அதை செய்திருக்காது. ஆனால் அஇஅதிமுக கூட்டணியில் இருக்கின்ற பொழுது பெரியாரின் படத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு பாஜகவால் முடிகிறது. அதை தட்டி கேட்பதற்கு கூட துணிவற்ற, ஆளுமையற்ற ஒரு மனிதராக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்று சொன்னால், இந்த அஇஅதிமுக, இந்த பாஜக கொஞ்சம் இடங்களை பெற்றுச்சுன்னா தமிழ்நாடு என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அண்ணாமலை பேசுறாரு, எங்க இருந்தா அப்படி அவங்களுக்கு பேசுறது முடியுதுல. ஈரானில்
ஏகப்பட்ட பிள்ளைங்க 50-60 குழந்தைங்க ஈரானில் போடப்பட்ட அந்த குண்டுல தாக்குதல மாண்டு போயிருக்கிறார். குழந்தைங்க தானே, குழந்தைங்க எந்த ஊர்ல இருந்தாலும் குழந்தைங்க தானேங்க, மாண்டு போயிருக்கிறாங்க. இப்ப இவர் என்ன சொல்றாரு, ஈரான்ல நடத்தப்படும் தாக்குதலை கண்டிக்கின்றன, இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் கண்டிக்கின்றன, அதுக்கு ஒரு போராட்டம் அறிவிச்சாங்க. உடனே அண்ணாமலை கேட்கிறார், பெஹல்காமில் தாக்குதல் நடத்தப்பட்ட போது இவர்கள் கண்டித்தார்களா? பெஹல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய பொழுது பயங்கரவாதிகளை இங்க இருந்த எல்லாரும் கண்டிச்சாங்க. யார் கண்டிக்கல? அத்துணை கட்சிகளும் கண்டித்தன. பெஹல்காம் தாக்குதல் என்பது பயங்கரவாதிகள் ஒரு தேசத்திற்குள் ஊடுருவி நடத்திய தாக்குதல். அது இந்திய நம்மை ஆட்சி செய்யக்கூடிய ஒன்றிய பாஜக அரசினுடைய தோல்வி. பாதுகாப்புத்துறை அமைச்சர் பொறுப்பெடுக்கணும், பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் பொறுப்பெடுக்கணும். எப்படி பயங்கரவாதிகள் உள்ள வந்தாங்கிறதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் பாதுகாப்புத்துறையோ உளவுத்துறையோ உள்துறையோ தெளிவான பதில்கள் இல்லாம பயங்கரவாதி இங்க புகுந்து நம்ம நாட்டு வீரர்களை, ராணுவ வீரர்களை சுட்டுக் கொள்றான் அப்படின்னா அது நம்ம ஒவ்வொரு இந்தியனுக்கும் வேதனை. அவர்களை காக்க தவறிவிட்டதா பாஜக அரசு, மோடி அரசு, எல்லாரும் மோடியும் சேர்த்து கேள்வி கேட்டோம். ஆனா ஈரான்ல நடக்கிறது அதுவா? ஈரானில் நடப்பது ஒரு நாடே இன்னொரு நாட்டின் மீது நடத்தக்கூடிய போர். ஒரு பயங்கரவாதி ஒரு நாட்டிற்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்துவதும், ஒரு மிகப்பெரிய நாடு இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுப்பதும். அந்த போர் மூண்டுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஏதாவது சென்ஸ் இருக்கா அண்ணாமலைக்கு? அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு பக்கம் நிக்குது. அமெரிக்கா இஸ்ரேல், பாலஸ்தீனத்தை ஆதரித்த இந்தியா இப்போ இஸ்ரேலையும் ஆதரிக்கிறது. இப்ப நீங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்குவதில் ஒரு பக்கம் நிக்கிறாங்க. அந்த தாக்குதலுக்கு எதிராக நிற்பது யார்? அதை கண்டிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சீனா, ரஷ்யா, வடகொரியா. இந்த 3 நாடுகளும் எவ்வளவு அவங்களுடைய பாதுகாப்பு சார்ந்த, அவங்களுடைய ராணுவம் சார்ந்த அவருடைய பலம் என்ன என்பதை அவ்வப்பொழுது என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு ஆண்டும் அவங்க வந்து உலகத்துக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அமெரிக்கா, இந்த பக்கம் இஸ்ரேல், இந்த பக்கம் சீனா, ரஷ்யா, வடகொரியா. இப்படியான ஒரு சூழல்ல இந்த போர் நீண்டுச்சுன்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும்? இந்தியாவுடைய பொருளாதாரம் என்ன ஆகும்? டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஏற்கனவே அதான பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குது. கச்சா எண்ணெய் விலை எங்க போய் நிற்கும்? அப்போ ஒரு போரை வந்து ஐயோ அப்படி போர் செய்யக்கூடாது, ஒரு நாட்டுக்குள்ள இன்னொரு நாடு போய் சண்டை செய்வது, போர் செய்வது என்பது ஏற்புடையதல்ல என்று ஜனநாயக சக்திகள் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. அதை போய் அது எப்படி சொல்லலாம்? அப்படின்னா அண்ணாமலை தெரியாமலாம் சொல்லல, தெரிஞ்சுதான் சொல்றாரு. இந்த சண்டையை அவர்கள் ஈரான் சண்டையாக பார்க்கல, எல்லாத்துக்குள்ளேயும் மதம் சார்ந்த ஒரு பார்வையோடு அண்ணாமலை போன்றவர்கள் அணுகுகிறார்கள். அப்ப இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நாளைக்கு அண்ணாமலை இந்த மாநிலத்தில் ஒரு அமைச்சர் ஆயிட்டாரு. இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய நிலைமையை விடுங்க, பெரும்பான்மை மக்களுடைய நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எடப்பாடியால அண்ணாமலையை கண்ட்ரோல்ல வைக்க முடியுமா? இவ்வளவு ஆபத்து. நமக்கு தர வேண்டிய ரயில்வே நிதி திட்டங்களை குறைத்திருக்கிறார்கள். நமக்கு தர வேண்டிய எல்லா திட்டங்களினுடைய நிதியையும் குறைச்சிட்டாங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு கட்ட கடைசியா வந்து வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லிட்டு நீங்க வந்து முருக பக்தர் ஆயிருவீங்களா? ஒடிசால போய் ஜெய் ஜெகநாத்னு சொல்லிட்டு தமிழர்களுக்கு திருட்டு பட்டம் சுமத்தினீர்கள். உத்தரப்பிரதேச ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு தமிழர்களுக்கு எதிராக பேசினீங்க. இங்க வந்த உடனே வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லிட்டா அதெல்லாம் இந்த மண்ணில் இந்த மக்கள் தெளிவானவர்கள். தமிழ்நாட்டு மக்கள் அவங்க வந்து முருகனை வணங்கவும் தெரியும் அவர்களுக்கு, முருகனையும் கும்பிடுவாங்க, பாஜகவுக்கு எதிராகவும் நிற்பார்கள். அதுதான் தமிழ்நாடு என்பதை உறக்க சொல்லி இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியாக பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேர்தல். நான் வந்து திரை மயக்கத்துல இந்த ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு மாற்றம், இந்த இவருக்கு ஓட்டு போடுறேன், இந்த ஒரு எலெக்ஷனுக்கு இவருக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு நீங்க மாத்தி ஓட்டு போட்டால் அது நேரடியாக பாஜகவிற்கு வாக்கு செலுத்தியதாகத்தான் ஆகும். பாஜகவை ஒன்றுபட்டு வலிமையோடு எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய அணியாக திமுக அணி நிற்கிறது களத்தில்.
எனவே இந்த தேர்தல் மிக 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 முக்கியமானது. திமுகவிற்கு வாக்களிப்பது மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் ஆகச் சிறந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.